ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆஹா கல்யாணத்தில் நானா அப்படிப்பட்ட சீனை எடுத்துட்டாங்க. எப்பா எத்தனை மாதமாக வச்சு தேய்ன்னு தேஞ்சு போனது. எல்லாரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால மாற்றிக்கிட்டாங்க போல். என்னன்னு பார்க்குறீங்களா, உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சூர்யா உண்மையை சொல்ல போக, வேணாடா உண்மையை சொல்லாத, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு பின்குரலில் வருது. யாரா அது கூப்பிட்றதுன்னு பார்த்தா கனகான்றாங்க. பாருங்க, இவங்க தான் குழந்தையோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டு வரதுக்காக ஒருத்தன் ரெடி பண்ணியிருந்தான். இவங்க இருந்துட்டு யாராடா பார்த்து போய் சொல்கிற, மல்லிகா என்னோட உயிருடா, என் குழந்தைய காப்பாற்றினவாடான்னு சொல்லிட்டு சும்மா செலுப்புன்னு அடிச்சாங்க பாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அங்கே அடிச்சது இங்கே கிழிஞ்சிருச்சு, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, போ வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் உண்மையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இந்த குழந்தை யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லி தான் தொலையன் பக்கி, அதை தானே இத்தனை மாசமா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைக்காம டபக்குன்னு போட்டு உடச்சிட்டாங்க விஜயோட குழந்தைன்னு. இதை நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜயோட அப்பா சரியாக பேசுறது இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தால அங்கே வச்சாங்க. அப்போ விஜயோட அப்பாவுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஃப்ராடுக்கார பக்கி பாய்பிள்ளைகளா, இதை வெளியே சொல்லாமையே நீங்கள் ஒப்பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. காயத்ரி நின்றுட்டு, இல்லை என் பிள்ளை அப்படி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம அனாமிகாவோட மூஞ்ச பார்க்கணுமே. இதுக்கப்புறம் இவங்க லைஃப் கண்டிப்பாக வாழவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது இல்லை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி மேலே பாருங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் ஓட்டி காமிச்சாங்க. இவர் போதையில் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்களாம் அடடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ.